முதலமைச்சர் விஜயின் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து பல்வேறு பகுதி விவசாயிகள் கருத்துக்களை பார்க்கலாம். கீழே வாங்கினவங்க சொற்ப பேர் தாங்க இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பாக்கி எல்லாம் இப்போ 4 ஏக்கர் 5 ஏக்கர் விவசாயம்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் கடன் வாங்கியிருப்பார்ல. அவங்களுக்கும் பாதிப்புனா எல்லாருக்கும் இயற்கையோட பாதிப்பு எல்லாருக்கும் தானே. சிறு விவசாயி பெரு விவசாயினா பார்த்து இயற்கை வருது, மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் அது எல்லாருக்கும் தான் விவசாயிகளுக்கு நஷ்டம். அதனால இல்லை பாகுபாடு பார்க்காத விவசாயிகளுக்கு செய்யுமாறு அரசாங்கத்தை நாங்கள் கேட்குறோம். ஒரு விவசாயி 50,000க்கு மேல் கடன் பெற்றிருந்தால் தள்ளுபடி இல்லை என்கிற இந்த அறிவிப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளை வஞ்சிப்பதாகும். குறிப்பாக ஒரு சிறு குறு விவசாயி கூட 2.5 ஏக்கர் கடன் ஒரு 70,000 பெற்றிருப்பார்கள். ஆனால் 50,000 கீழ் இருந்தால் மட்டும் கடன் தள்ளுபடி என்பது முற்றிலும் தமிழ்நாட்டு விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய வேலையாக இருக்கிறது. புதிய அரசாங்கம் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய சந்தித்த இந்த அரசாங்கம் விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம் என்று துணிச்சலுடன் அறிவிப்பு செய்து அதை கையில் எடுத்திருக்கிறது. உள்ளபடியே மன மகிழ்ச்சி, வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 20,000 to 25,000 வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. கடன் வாங்குகிற விவசாயிகள்லாம் சாதாரண கீழே உள்ள 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகினால இது எந்த வகையிலும் விவசாயிகளுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்காது. தேர்தல் வாக்குறுதியில் தமிழ்நாடு இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் கூட்டுறவு வங்கி மூலமா தள்ளுபடின்னு தான் வாக்குறுதி கொடுத்திருந்தார் தேர்தல் வாக்குறுதியில். இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற அறிவிப்பில் சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் போட்டிருக்கு. அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கின கடனுக்கு மட்டும்தான் தள்ளுபடிங்க. அது இன்னைக்கு விவசாயிகள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை தான் அளிச்சிருக்கு, பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. இது ஒரு போலியான வெற்று வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு விவசாய மக்களை ஏற்கனவே நாட்டின் முதுகெலும்பு விவசாயிங்க இப்போ முதுகெலும்புலாம் உடஞ்சி போன சூழ்நிலை தான் விவசாயிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க முழுமையான தள்ளுபடிக்கு ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 ஏக்கர் நிலமுள்ள விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் எனவும் பெரிய விவசாயிகளுடைய கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அறிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, இது அறிவிப்பு அல்ல, உத்தரவாதம் என்ற உறுதியான வார்த்தையையும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளை பெரும் ஏமாற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறது. ஒரு சிறு விவசாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் ஏக்கருக்கு 20,000 லோன் கொடுத்தா 80,000 ஆயிடுது. அப்போ சிறு விவசாயி கேட்டகரி கீழே தான் வருவாங்க. 4 ஏக்கர் இருந்தால் இப்போ 80,000ன்றது எப்படி ஒரு 50,000 சீலிங் பண்ணாருன்னு தெரியல. இதனால் விவசாயிகளோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. எல்லா அவருக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். 1 லட்சம் மேலே வாங்கினவங்களுக்கு 5,000 தான் தள்ளுபடின்னு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் முழு தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ வெறும் 5,000 தள்ளுபடிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட 2 ஏக்கருக்கு குறையாமல் வாங்குவாங்க. 1 ஏக்கருக்கு 35,000 வழி 70,000 வாங்குவாங்க. அது கூட தள்ளுபடி பண்ணாமல் நான் 50,000 தள்ளுபடி பண்ணுறது சொல்கிறது முற்றிலும் ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம். இது நல்ல ஒரு இது கிடையாது, ஏமாற்று வேலை. செலவினங்கள் இன்னைக்கு மருந்தும் விவசாயிக்கு மருந்து கிடைக்கல, விவசாயிக்கு ஆள் கிடைக்கல, ஏகப்பட்ட பற்றாக்குறை, பன்னி தொல்லை, இது மாதிரி பல பிரச்சனைகளை வச்சுன்னு விவசாயம் செய்யறதா எங்க நாட்டை விட்டு ஓடுறதான்ற நேரத்தில் இவர் வர 50,000 மட்டும் தள்ளுபடி சொல்றாரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.